ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை ஆனி முதல் நாள் செல்வம் பெருகவும் நல்ல வேலை கிடைக்கவும் இந்த 3 பொருட்களை வாங்குங்கள், மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த முதல் நாள் நாம் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும், அந்தந்த மாதத்திற்குரிய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தில் முதல் நாள் நாம் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும், என்னென்ன விசேஷங்கள் இந்த ஆனி மாதம் நம்மளுக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆனி மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு நடராஜருக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. அதே மாதிரி ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 நாட்களும் சியாமலா நவராத்திரி அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த நவராத்திரி வாராகி அம்மனையும் நம்ம சேர்த்து வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும். நம்ம வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரி. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஆனி மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நவமி சனிக்கிழமையோடு இணைந்து வருகிறது. நவமி திதி அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு வருவது ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு சனிக்கிழமை ஆனி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு நாளைய தினம் பிறக்க இருக்கிறது. அதனால ஆனி மாதத்தின் முதல் நாள் நாம வாங்கக்கூடிய சில முக்கியமான 3 பொருட்களை மட்டும் இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். சனிக்கிழமை நம்மளுக்கு ஆனி முதல் நாள் வருகிறது அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானுக்கு மிகவுமே பிடித்த பண வரவை, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை பேரம் பேசாமல் அன்றைய தினம் நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இதை வாங்கிட்டு உங்க பூஜை அறையிலையும் வச்சிருங்க. நீங்க அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கும் இந்த பச்சை கற்பூரம் ஒரு டப்பா வாங்கி கொடுங்க. நீங்க உங்க பூஜை அறையிலையும் வச்சுட்டு ஒரு துண்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வச்சிருங்க. உங்க பர்ஸ், ஹேண்ட்பேக்லையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைங்க. இது வாசனை நிறைந்தது. விஷ்ணு பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த ஒரு பொருள். அதனால இந்த பொருளை வைக்கும்போது பணத்தை பெருமளவு நம்மளுக்கு ஈர்க்கும் தன்மை கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை நாளைய தினம் மறக்காமல் வாங்குங்கள். இரண்டாவதாக நாம வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெண்ணெய், இந்த பட்டர். சனிக்கிழமை நாம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது நிறைய பேருக்கு வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கறதுனால ஆஞ்சநேயருக்கு இந்த வெண்ணெய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி வெண்ணெய்க்காப்பெல்லாம் செய்வாங்க. அப்படி நாம உங்களால 50 கிராம்ல இருந்து நம்மளுக்கு பட்டர் கிடைச்சிட்டு தான் இருக்குது. உங்க வசதிக்கேற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நாளைய தினம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டுக்கும் நீங்க வாங்கிட்டு பூஜை அறையில அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சிருங்க. அடுத்த நாள் நீங்க சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். நாளைய தினம் கண்டிப்பாக இந்த வெண்ணெயை வாங்குங்க. வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். மூன்றாவதாக பார்த்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை. இந்த வெற்றிலை வெற்றியை குறிக்கக்கூடியது. நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி உங்க கையால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் நினைத்தபடியே நடக்கும். அதே மாதிரி இந்த வெற்றிலை வெற்றியை குறிக்கக்கூடியது. அதனால இந்த வெற்றிலைய நாளைய தினம் ஒரு 5 ரூபாய்க்காவது நீங்க வாங்குவது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தும். அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க துளசி மாலை பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ஒரு டப்பா பச்சை கற்பூரமும்
துளசி மாலையும் வாங்கி கொண்டு போய் சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், வெண்ணெய், வெற்றிலை இந்த 3 பொருட்களையும் நாளை ஆணி முதல் நாள் நீங்கள் வாங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு மாதம் முழுவதும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. மாதம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் இந்த 3 பொருட்களை வாங்குங்க. இந்த 3 பொருட்களும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் கிடையாது. எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால தாராளமாக இந்த 3 பொருட்களை நாளைய தினம் கோவிலுக்கும் வாங்கி கொடுங்க, உங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்பிக்கையோடு செய்யும்போது அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.